தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தியிருப்பது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் இன்னைக்கு கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும்போது பார்ப்பேன். அதை பற்றி நம்ம ஒன்றும் எத்தனை கட்சி வந்துக்கிட்டே இருக்கோம். 8 கோடி மக்கள் இருக்க இடத்துல எத்தனை கட்சினாலும் வரும். மக்களாட்சியிலே மக்களிடம் வந்து தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய எண்ணத்தையும் சொல்வது என்பது வரவேற்கத்தக்கது. திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கி அதற்கான கொடியை வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை பொறுத்தமட்டிலே தொடர்ந்து மக்களிடம் தன்னுடைய எண்ணங்களை வலியுறுத்தி மக்களாட்சியின் பல விதமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதிலே தமிழக மக்கள் சிறந்தவர்கள். தமிழக மக்களை பொறுத்தமட்டிலே எப்பொழுதுமே நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழகம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கொடிகளை பார்த்திருக்கிறது, நூற்றுக்கணக்கான தலைவர்களை பார்த்திருக்கிறது. ஒரு சிலர் வெற்றி பெறுகிறார்கள், ஒரு சிலர் அதில் வெற்றி பெறுவதில்லை. திரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர். பொதுவாக நம்ம ஊர்ல ஒரு காரியத்தை ஒருவர் துவங்குகின்ற பொழுது நாம் எல்லாருமே என்ன சொல்லுவோம்? நல்லபடியா நடக்கட்டுங்கன்னு வாழ்த்து சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அந்த வகையிலே புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளராக, ஒரு சக அரசியல்வாதியாக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி விஜய் அவர்கள் இன்று தனது கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், தனது பாடலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். முதலில் நான் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திற்கு இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் உருவாக வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த வகையில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க முயற்சி எல்லாருமே எடுக்கிறாங்க. அதை தமிழ்நாடு தொடர்ந்து அது 2 கட்சிக்கு மட்டுமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றவங்க யாரும் ஆதரவு கொடுக்கனாலும் பெருசாக தெரியறதில்லை. நீங்கள் அண்ணா விஜய் அண்ணா நீங்கள் அதை சொல்லியிருக்கிறாருன்னா அவர் வரவேற்கிறோம். அவரோட முயற்சி, அவரோட விஷயத்துக்கு வாழ்த்துறோம். அவர் பண்ணுறாரா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்தா அது பார்க்கணும். அவர் கொடி தமிழுக்கு வளர்ச்சி கொடுக்குறா இல்லையா நம்ம பொறுத்திருந்தா அது பார்க்கணும்.